தீவிரவாதத்துடைய தாய்நாடான பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி மேலே எப்பவுமே ஒரு கண்ணு. இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் சந்திப்புக்கு அப்புறம் பேசின பாகிஸ்தானுடைய ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனிர், பாகிஸ்தான் கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் இன்னொரு முறை போர்னு ஒன்று வந்தால் இந்தியா அதிகமான விலையை கொடுக்க வேண்டியிருக்கோன்னு அமெரிக்காவில் இருந்தபடி மிரட்டியிருந்தார். போதாத குறைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரான கவாஜாவும் அவருடைய பங்குக்கு, ஆமாம் இன்னொரு முறை இந்தியா தாக்குனா நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம்னு சொல்லியிருந்தார். பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் அமைச்சரும் எச்சரித்ததோடு நிற்காம இந்தியாவோட எல்லையொட்டி சில சேட்டைகளும் செஞ்சுருக்காங்க. இதை இந்திய ராணுவமும் உளவுத்துறையும் கண்டுபிடிச்சிருக்கு. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்துடைய 5 முதல் 6 ஜெனரல்கள் குஜராத்தில் இருக்க இந்தியாவுடைய எல்லை பகுதியான சர்கிரீக் பகுதிக்கு போய் பார்வையிட்டு சில நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலால் கடுப்பான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தான் ஏதாவது சாகசம் செய்ய முயன்று விரும்பத்தகாத சம்பவத்தில் ஈடுபட்டுச்சுன்னா அதனுடைய எதிர்விளைவுகள் இதுவரைக்கும் யாரும் எதிர்பாராத ஒன்றா இருக்கும். இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளுடைய தாக்குதலுடைய தூரத்தில் தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் இருக்குன்றத இந்த இடத்துல எச்சரிக்கை செய்கிறேன். தேவையில்லாத சாகசங்கள் பாகிஸ்தானுக்கு எதிர்பார்க்க யூகிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும். இது அறிவுறுத்தல் இல்லை, பகிரங்க எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தாரு. அவருடைய அறிவிப்பை உறுதி செய்கிற மாதிரி முப்படைகளுடைய கூட்டு இராணுவ தலைமை தளபதியான அனில் சௌகான், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, முழுமையாக கைவிடப்படலை, அதனுடைய முழு திறனை பாகிஸ்தான் சோதிச்சு பார்க்க விரும்புனா அதனுடைய பலன் பாகிஸ்தானுக்கு மீளவே முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தும், ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியலைன்னு சொல்லியிருந்தாரு. இந்தியாவுடனான எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கிற வகையில் பாகிஸ்தானுக்கு வானிலிருந்து வானிலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் வழங்கப்படும்னு அமெரிக்கா சொன்னதா பாகிஸ்தான் அறிவிச்சிச்சு. குஜராத்துடைய சர்கிரீக் பகுதியில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களுக்கு மத்தியில் இந்த ஏவுகணைகள் வழங்கக்கூடிய அறிவிப்பும் இந்தியா அமெரிக்கா இடையில ஒரு புதிய மனக்கசப்புகளை ஏற்படுத்துச்சு. ஆம்ரா மிசைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஏவுகணைகளை அமெரிக்காவுடைய F-16 போர் விமானத்தில் பொறுத்த யுத்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் ரெடி டு யூஸ்ன்னு சொல்லக்கூடிய உடனடி பயன்பாட்டு ஏவுகணைகள்ன்றது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பாகிஸ்தான் தரப்பில் உறுதியான தகவல்கள் வெளியானதும் அமெரிக்கா பதறிப்போச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அப்ப பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்ட சீனாவுடைய PL-15 ரக ஏவுகணைகளை இந்தியா கைப்பற்றி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு இருக்க இந்த சூழல்ல அமெரிக்காவுடைய ஆம்ராம் ஏவுகணைகளையும் இந்தியா ஒரு கை பார்க்கும்ன்ற தகவல் அமெரிக்காவுக்கு கிடைச்சிச்சு. இதனால பீதியடைஞ்ச அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தங்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு புதிய ஏவுகணையும் விநியோகம் செய்யலன்னு சொல்லி நழுவிட்டாங்க. இந்தியாவுடைய கடற்படை ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை அப்ப பாகிஸ்தானுடைய கராச்சி துறைமுகத்தையும் விமானப்படை தளத்தையும் சலிசலியா நொறுக்கி இருந்துச்சு. அதை மீட்டமைக்க பணம் இல்லாம பாகிஸ்தான் தடுமாறிட்டு இருக்கு. மொத்தம் $150 பில்லியன் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை பாகிஸ்தான் விமர்சிச்சு இருந்துச்சு. ஆனாலும் அதனுடைய தீவிரவாத மோகம் குறையவே இல்லை. இந்திய கடற்படை வலிமையான கடற்படைகளில் ஒன்றான இங்கிலாந்து கடற்படை கூட இணைஞ்சு கடந்த மாதம் ஆப்ரேஷன் கொங்கன்னு கூட்டு இராணுவ பயிற்சியை அரபிக்கடலில் நடத்தியிருந்துச்சு. இந்த 2 நாடுகளுடைய பிரம்மாண்ட போர் பயிற்சியில் இது புதிய முயற்சி. ஆனால் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஒத்திகை அப்ப இங்கிலாந்துடைய பலம் வாய்ந்த F-30 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துற வகையில் விக்ராந்த் கப்பலில் இருந்த Su-30 ரக விமானங்கள் சாகசங்களை செஞ்சிருந்துச்சு. இதனால இங்கிலாந்து கடற்படை பதறி போச்சு. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையுடைய கூட்டு தயார் நிலையை இங்கிலாந்து கடற்படை அதிகாரிகள் வியந்து பாராட்டியிருந்தாங்க. இது உலகளவில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவுடைய புதிய அதிநவீன மேம்படுத்தப்பட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணை ஒன்று பரிசோதிக்கப்பட இருக்கிறதால வங்கக்கடல்ல 2500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கடந்த மாதம் நோட்டம் அறிவிச்சிருந்துச்சு இந்தியா. அதாவது அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள்ள கப்பல்கள் விமானங்கள் பறக்கிறதுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வரம்பு 3000 மற்றும் 3500 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்தியா எந்த மாதிரியான ஏவுகணையை சோதிக்குதுன்னு உளவு பார்க்கறதுக்காக உலகத்துடைய சக்தி வாய்ந்த இராணுவங்களை கொண்டு அமெரிக்காவும் சீனாவும் போர் மற்றும் உளவு கப்பல்கள் சர்வதேச கடல் எல்லைக்கு அப்பால நிலைநிறுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த உளவு கப்பல்களில் இருக்க ரேடார்கள் இந்தியாவுடைய எந்த ஒரு வகையான ஏவுகணை ஏவப்படுது அப்படின்றதையும் மிகவும் நுட்பமாக ஆய்வு செய்யும் அப்படின்றதையும் கண்டுபிடிச்ச இந்தியா ஏவுகணை சோதனைக்கான நோட்டம் அறிவிப்பை ரத்து செய்யறதா அறிவிச்சிச்சு.
இந்த நிலையில குஜராத்துடைய சர்கிரீக் பகுதியில் தொடர்ந்து வாலாட்டி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோன்னு கொக்கரிக்கக்கூடிய வங்கதேசத்துக்கும் பதிலடி கொடுக்கிற வகையில் அரபிக்கடல் பகுதியில் கடந்த 30ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரைக்கும் மாபெரும் போர் பயிற்சியை மேற்கொண்டிருக்கு. மொத்தம் 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சியில தரைப்படை, விமானப்படை மற்றும் கப்பற்படைன்னு இராணுவத்துடைய 3 பிரிவுகளும் அதனுடைய அதிகாரிகளும் பங்கேற்க இருக்காங்க. முப்படைகளுடைய போர் பயிற்சி நடைபெறக்கூடிய வான் பகுதியில் 28,000 அடி உயரத்திற்கு சிவில் விமானங்கள் பறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுல 2 குழுக்கள் பங்கேற்க இருக்கு. ஒரு அணி புதிய தாக்குதலுக்கு திட்டமிடும், மற்றொரு அணி அந்த தாக்குதலை புதிய வகையில தடுக்கிறது தொடர்பான நடவடிக்கையை எடுக்கும். இந்த வகையில இந்திய ராணுவம் கண்டிராத மிக பெரிய போர் பயிற்சியா இது கருதப்படுது. இந்தியாவுடைய போர் பயிற்சிக்கான நோட்டம் அறிவிப்பை பெற்றதால பீதியடைஞ்ச பாகிஸ்தான் தன் வான் பகுதியை மூடுறதா அறிவிச்சிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் கடந்த மே 7 10ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. அப்ப வாங்கின அடியையே இன்னும் பாகிஸ்தானால மறக்க முடியாத நிலையில இந்த பிரம்மாண்ட போர் பயிற்சி எதுக்காகன்னு பாகிஸ்தான் பரிதவிப்புல இருக்கு. முன்னாடி ஆபரேஷன் சிந்தூர் முடியல, தற்காலிகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்தியா மீதான எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் போரா கருதப்பட்டு கடும் பதிலடி கொடுக்கப்படும்னு மே மாசத்துல இந்தியா எச்சரித்து இருந்துச்சு. இந்த எச்சரிப்புக்கு மத்தியில பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தலைமை தளபதி ஆகியோருடைய ஒரே குரல்ல வெளியான எச்சரிக்கை பாகிஸ்தானுடைய தூக்கத்தையே கலைச்சிருக்கு. இந்த நிலையில தான் முப்படைகள் பங்கேற்கக்கூடிய திரிசூல் போர் பயிற்சி வங்கக்கடல்ல 12 நாட்கள் நடக்கும்னு இந்தியா அறிவிச்சிருக்கு. இந்த திரிசூல் போர் பயிற்சியோடைய விசேஷம் என்னன்னா, இந்த பயிற்சி அப்ப இந்தியாவுடைய DRDO சமீபத்தில் கொண்டு வந்த எல்லா விதமான குறைந்த மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள், வானிலிருந்து வானிலக்கை தாக்கக்கூடிய ஏவுகணைகள், நவீன லேசார் கருவிகள், ட்ரோன்கள்னு எல்லாமே பரிசோதிக்கப்பட இருக்கு. DRDO உடைய பிரம்மோஸ் சாம்பிளை பார்த்து கதிகலங்கி இருக்க பாகிஸ்தான் இந்த திரிசூல் பயிற்சியப்ப அணிவகுக்க இருக்க நவீன ஆயுதங்களை நினைச்சு பீதியில உறைஞ்சிருக்கு. பாகிஸ்தான் மட்டும் இல்ல, முகமது யூனஸ் என்ற கிழவனை வச்சு ஆட்டம் காண்பிக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் சேர்த்து எச்சரிக்கை விடுக்கிற வகையில இந்த போர் பயிற்சி இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குஜராத்துடைய சர்கிரீக் பகுதியில் தொடங்கி ராஜஸ்தான், காஷ்மீர் எல்லை வரைக்கும் இதனுடைய தாக்கம் இருக்கும்னு இராணுவம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல சர்கிரீக் பகுதி குஜராத்துடைய ரன் ஆஃப் கட்ச் மற்றும் பாகிஸ்தானுடைய சிந்து மாகாணத்தை பிரிக்கும் இடமா இருக்கு. இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இடம் தொடர்பா நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பஞ்சாயத்து இருக்கு. இதை ஒட்டிய பகுதிகளில் தான் போர் ஒத்திகையை நம்ம நாடு அறிவிச்சிருக்கு. இதனால இந்த பகுதியில் நோட்டம் அறிவிக்கப்பட்டு போர் ஒத்திகை நடக்கும் நாட்களில் குறிப்பிட்ட பகுதியில் விமானங்கள் பறக்க வேண்டாம்னு சர்வதேச விமானிகளுக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாகிஸ்தானை கலங்க வச்சிருக்கு. ஏற்கனவே நம்ம கிட்ட அடி வாங்கி ICUவில் இருக்க பாகிஸ்தான் நம்ம நாட்டுடைய இந்த திரிசூல் பயிற்சிக்கான அறிவிப்பை கண்டு மிரட்சியில் இருக்கு. இந்த சூழல்ல இந்தியாவுடைய 12 நாள் திரிசூல் போர் ஒத்திகையும் அதில் பயன்படுத்தக்கூடிய DRDO உடைய நவீன ஆயுதங்களுடைய அணிவரிசை, அதன் பயன்பாடு ஆகியவற்றுடைய ரிசல்ட் கவனமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆய்வு முடிவுகள் திருப்தியானா பாகிஸ்தான் மட்டும் இல்லை, வங்கதேசத்துக்கும் சேர்ந்தே கச்சேரி இருக்கும்னு பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் சொல்கிறாங்க.